position vector and displacement vector. Position vector and displacement vector. Position vector and displacement vector. ஸோ பொசிஷன் வெக்டார் வந்து நம்ம எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். அதை பொசிஷன் வெக்டார்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். இப்போது ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொசிஷன் வெக்டார் வந்து தேவையில்லை. சப்போஸ் நம்ம அது ரெண்டையுமே நம்ம பிரித்தே நம்ம இங்கே எழுதுவோம். சே திஸ் இஸ் 1D மோஷன். இது வந்து 2D மோஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இப்போ ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னா ஒரே ஒரு லைனில் தான் அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆக போகுது. அந்த பார்ட்டிக்கலோ அந்த பர்சனும் வந்து மூவ் ஆக போகிறாங்க. சரி, திஸ் இஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இந்த ஒரு பர்சன் அல்லது ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, திஸ் இஸ் த பார்ட்டிக்கல். இந்த பிங்க் கலரில் இருக்கிறது தான் பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆக போகுது. எப்படி வேணால் மூவ் ஆகலாம். இது வந்து எப்படி மூவ் ஆகலாம், ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்று வந்து எய்தர் இது வந்து இந்த சைடு போகணும், அப்படி இல்லாட்டி இந்த சைடு போகணும். சரியா? சரி, இப்போ இது நான் பொசிஷன் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக 1D மோஷன் வந்து பொசிஷன் வெக்டாருங்கிறது வந்து வராது. ஏன்னு கேட்டோன்னா ரெண்டு டைரெக்ஷன் தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷன், ஒரு நெகட்டிவ் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இதை பாசிட்டிவ் டைரெக்ஷன், நெகட்டிவ் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அப்போ அந்த பொசிஷன் வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும். எப்படி நம்ம பொசிஷன் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு முன்னாடி இப்போ உங்கள் டேபிள்லே வந்து ஒரு புக் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். நீங்கள் அந்த புக்கோட பொசிஷனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த சைடு இருக்குது, அந்த சைடு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது வந்து கரெக்டான பொசிஷன் வந்து கிடையாது. வேறஸ் நீங்கள் வந்து அந்த புக்கை வந்து கரெக்டாக பொசிஷன் சொன்னிங்கன்னா, அந்த புக்கு வந்து என்கிட்ட இருந்து லெஃப்ட் சைடில் 2 மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா, அது வந்து கரெக்டான பொசிஷன். அப்போ எப்படி கரெக்டான பொசிஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை நீங்கள் ரெஃபரன்ஸாக செட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ரெஃபரன்ஸாக செட் பண்ணிவிட்டு உங்களிருந்து லெஃப்ட் சைடில் 2 மீட்டர் அப்படின்னு சொல்கிறதுனால அதை வந்து கரெக்டாக அதை பொசிஷனை வந்து டிஃபைன் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ நான் 1D மோஷனில் வந்து கரெக்டாக ஒரு பொசிஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, நான் இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் செட் பண்ணுவேன். 0 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் செட் பண்ணுறேன். இப்போ இந்த 0க்கு ரைட் சைடில் போச்சுன்னா பார்ட்டிக்கல் வந்து பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த 0க்கு லெஃப்ட் சைடில் போச்சுன்னா பார்ட்டிக்கல் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். சப்போஸ் இப்போ +2 மீட்டர் அப்படின்னா இதுதான் +2 மீட்டர், -1 மீட்டர் அப்படின்னா இதுதான் -1 மீட்டர். இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா -1 மீட்டர். ஸோ அப்போ இந்த சைடு போனால் பாசிட்டிவ், இந்த சைடு போனால் நெகட்டிவ். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஒன் டைமென்ஷனல் மோஷனில் இந்த பார்ட்டிக்கல் ஹேஸ் ஒன்லி 2 பாசிபிள் டைரக்ஷன்ஸ். வேறஸ் 2 டைமென்ஷனல் மோஷன் என்ன அர்த்தம், ஒரு பிளேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரி, திஸ் இஸ் ஒரு பிளேன். இது வந்து ஒரு பிளேன். இந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா என் பார்ட்டிக்கல் எங்கே வேணால் நகரலாம். இந்த பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்கலாம், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், ஒன் டைமென்ஷனல் மோஷன்லேயே இந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்கிறதுக்கு இதனுடைய பொசிஷனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, +2 மீட்டர் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்வீங்க. அதே மாதிரி இப்போ 2 டைமென்ஷனல் மோஷனில் இந்த இடத்துல இருக்குன்னா இதை எப்படி கரெக்டாக சொல்வீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ரெஃபரன்ஸ் செட் பண்ணணும். இங்கே எப்படி 0 அப்படின்னு சொல்லி செட் பண்ணோமோ அதே மாதிரி 2 டைமென்ஷனல் மோஷனுக்கு 0,0 அப்படின்னு வந்து செட் பண்ணணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒன்லி இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே இந்த பார்ட்டிகளோட பொசிஷனை சொல்லணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ஒரு பொசிஷன் வெக்டார் வந்து வரைவேன். அந்த பொசிஷன் வெக்டர், இதனுடைய பொசிஷன் வெக்டார் எப்படி வரையணும் அப்படின்னா, ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எழுதணும். இதுதான் இதனுடைய பொசிஷன் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்கிறது. சரியா? அப்போது இதை நான் என்ன சொல்லலாம், R1 வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த R1 வெக்டார் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த R1 இந்த பார்ட்டிகுலர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேயும் இருக்கும், இந்த பார்ட்டிகுலர் பொசிஷன் ஒய்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது x1 y1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ இந்த R1 வெக்டார் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இதை பாயிண்ட்டு P1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். இதை நான் எப்படி வேணால் சொல்லலாம், OP1 வெக்டார் அப்படின்னு சொல்லலாம்,
which is equal to r1 vector அப்படின்னு சொல்லலாம், which is equal to x1 I cap plus y1 j cap அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த பொசிஷனை எப்படி சொல்லணும், இதை சொல்லும்போது +2 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் சம் எக்ஸ் மீட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். வேறஸ் 2 டைமென்ஷனில் சொல்லும்போது எக்ஸ்லையும் சொல்லணும் ஒய்லையும் சொல்லணும். ஸோ இதனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா x1 I cap ப்ளஸ் y1 j cap. ஸோ இதுதான் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ பொசிஷன் வெக்டார் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைமென்ஷன் அல்லது 3 டைமென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ 2 டைமென்ஷன் அப்படிங்கிறபோது எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் வரும். 3 டைமென்ஷன் அப்படிங்கிறபோது எக்ஸ்ட்ராவாக ஜெட் அப்படின்னு சேர்த்து வரும். சரியா? இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு வால் இருக்குது, அந்த வால் தான் பிளேனு. அந்த பிளேனில் எங்கே வேணால் அந்த பார்ட்டிக்கல் வந்து நகரலாம். அப்படி நகரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாலோடைய கார்னரில் x = 0,0ன்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் பொசிஷன் வெக்டார் வந்து வரைஞ்சிக்கிடலாம். சப்போஸ் அந்த பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் இல்லாமல் உங்கள் ரூமில் நகருது அப்படின்னா நீங்கள் 3 ஆக்சிஸ் வந்து ரூம்லேயே வந்து செட் பண்ணிக்கணும், 3 கார்னர் செய்யும். சரியா? சரி, இதுதான் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டையுமே பார்க்கலாம். இப்போ 1 டைமென்ஷனில் வந்து இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு, இப்போ இந்த பார்ட்டிக்கலை கூட எடுத்து விட்ருவோம். ஒன் டைமென்ஷனில் இந்த பார்ட்டிக்கல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. நான் இங்கேயே எழுதிடுறேன். ஸ்டார்ட்ஸு ஃப்ரம் 0 எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வரைக்கும் போகுது. 0 to 5 அண்டு 5 to 4. அப்போது இந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது, 0லேருந்து 5 வரைக்கும் போயிட்டு திரும்ப 5லேருந்து 4 வரைக்கும் வருது. ஸோ இது வந்து 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். நம்ம இப்படி கூட வச்சுக்கிறோம், இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கூட வரையும். இது 5, இது 4. சரியா? இந்த பார்ட்டிக்கல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 5 அண்ட் 5 to 4 அப்படின்னு வந்து வருது. சரியா? இப்போது டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போகிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 0 to 5 டிஸ்டன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாத் லென்த் ஆர் பாத் ட்ராவல்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா. அப்போது 0லேருந்து 5 வரைக்கும் போகுதா, இங்கேருந்து இது வரைக்கும் போகுது. அப்போது 5 யூனிட்ஸ் ஆகுது. திரும்ப 5லேருந்து 4 வரைக்கும் வந்திருக்கா, இங்கேருந்து இது வரைக்கும் வர்றதுனால 1 யூனிட் ஆகுது. அப்போ மொத்தம் இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 + 1 6 யூனிட்ஸ் வந்து இது ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஆக்சுவல் பாத் லென்த்து. ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஜேர்னிக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன சொல்லியிருக்கிறேன், ஸ்டார்டிங் பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதான் இதனுடைய இனிஷியல் பாயிண்ட். ஃபினிஷிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, இதுதான் இதனுடைய ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து என்னது, நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போது 0 to 4 யூனிட்ஸ், மொத்தமே 4 யூனிட்ஸ் தான். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது இதுதான். ஸோ 4 யூனிட்ஸ் தான் இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம 1 டைமென்ஷனல் மோஷனில் வந்து பார்த்துட்டோம். 1 டைமென்ஷனல் மோஷனில் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ 1 டைமென்ஷனல் மோஷனில் ஸ்ட்ரைட்டாக தான் நகர முடியும். மோஷன் என்ன ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோம். அதனால் ஒன்று ரைட் சைடில் போகணும், இல்லாட்டி லெஃப்ட் சைடில் வரணும். ஸோ இது 5 யூனிட்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப 5லேருந்து 4 யூனிட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. சரியா? இதே இது 2 டைமென்ஷனல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பிளேனில் இது எப்படி வேணால் ட்ராவல் ஆகலாம். இந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னா இது என்ன பண்ணலாம், கொஞ்சம் தூரம் இப்படியே எப்படி வேணால் ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி இது வந்து ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி இப்படி ட்ராவல் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் வருது அப்படின்னா இப்போ இதுகளுடைய டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி நம்ம அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்குது. இது பாயிண்ட் P1, இது வந்து பாயிண்ட் P2. அப்போது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த பிங்க் கலர் லைனில் இருக்கக்கூடிய லென்த்தை மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும். த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது
இந்த பிங்க் கலர் லைனில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து வேறு மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் இன் 2 டைமென்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். வேறு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு பொசிஷன் வெக்டார் வந்து வரையணும். ஆரிஜின்லேருந்து ஒரு பொசிஷன் வெக்டார். ஸோ இந்த பொசிஷன் வெக்டாரை வந்து நான் என்ன நேம் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா R2 வெக்டார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது ஏற்கனவே R1 இருந்ததுனால இது R2 வெக்டார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் இனிஷியல் பாயிண்ட்டு, திஸ் இஸ் ஃபைனல் பாயிண்ட்டு. இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இங்கேருந்து இங்கே ஒரு வெக்டார் வந்து அறிவிங்க. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெல் ஆர் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த டெல் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ட்ரையாங்கிள் லா மூலமாக கண்டுபிடிக்கிறோம். இப்போதைக்கு டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் லா மூலமாக கண்டுபிடிக்கிறோம். அதாவது ட்ரையாங்கிள் லா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சே திஸ் இஸ் A வெக்டார் அண்ட் திஸ் இஸ் B வெக்டார். இப்படி இருக்கட்டும். சே இது வந்து A வெக்டார், ஓகே, இது வந்து B வெக்டார், இது வந்து B வெக்டார். இந்த A வெக்டாரோடைய டெய்லையும் B வெக்டாரோடைய ஹெட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ட்ரையாங்கிளில் C வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா A வெக்டாருக்கு பதிலாக R1 இருக்கும், B வெக்டாருக்கு பதிலாக டெல் ஆர் இருக்கும், C வெக்டாருக்கு பதிலாக R2 வெக்டார் வந்து இருக்கும். ஏன்னா A வெக்டாரோடைய ஹெட்டு அதுலேருந்து B வெக்டாரோடைய டெய்ல் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது C வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இங்கே டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது இங்கே எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா R1 வெக்டார் ப்ளஸ் டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சரியா? ஸோ இது சும்மா ட்ரையாங்கிள்லேருந்து கால்குலேட் பண்ணுறது. இப்போதைக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா R2 வெக்டார் மைனஸு R1 வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். சரியா? இப்போ இந்த R2 வெக்டார் அப்படின்னு என்ன இருக்க போகுது, இந்த R2 வெக்டாரில் இன்னொரு x2ங்கிற பாயிண்ட் வந்து இருக்க போகுது. இங்கே வந்து y2ங்கிற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்க போகுது. அப்போ R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், R2 வெக்டாருக்கு பதிலாக x2 i கேப் ப்ளஸ் y2 j கேப் மைனஸ் x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப் அப்படின்னு சொல்ல போகிறோம். விச் இஸ் நத்திங் பட் x2, இதெல்லாம் நம்ம மைனஸ் எல்லாம் எடுத்து எழுதணும்னா x2 மைனஸ் x1 i கேப் ப்ளஸ் y2 மைனஸ் y1 j கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம இன்னும் தெளிவாக எழுதணும்னா இந்த டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு del x i cap plus del y j cap அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ இதுதான் உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரியா? சப்போஸ் இந்த பார்ட்டிகள் வந்து இன்னொரு இடத்துக்கே போகுதுன்னே வச்சுக்கிறோமே. இந்த பார்ட்டிகள் வந்து இங்கேருந்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்துருச்சு, இங்கேருந்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போது ஸ்டார்டிங் இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேருந்து